எரேமியா 1:8 இப்படியாக சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்துருக்கலாம். இன்னும் யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் நீங்கள் பயந்து போயிருக்கலாம். இன்னும் எக்ஸாமை பார்த்து பயந்து போயிருக்கலாம். இன்னும் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து நீங்கள் பயந்து போய் உங்கள் வாழ்க்கையே இந்த பயத்திலே போயிட்டுருக்கா? ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த பயத்தின் மத்தியில் உங்களை காக்கும்படி, உங்களை பாதுகாக்கும்படிக்கு, இன்னும் யாருமே இல்லாத இடத்துல உங்கள் கூட இருக்கும்படிக்கு ஏசப்பா இருக்கிறாரு. ஏசப்பாவை நம்பி சில காரியங்களை எடுத்து முன்வைங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை, இல்லை எந்த காரியத்தில் ஒரு பயம் இருக்குது, அதை ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். அந்த பயத்தை மேற்கொள்கிறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு உதவி புரிவார். ஏசப்பா உங்கள் கூட இருப்பார், உங்கள் தேவையை சந்திப்பார். பெரியவராகி ஏசப்பா உங்கள் கூட இருக்கும்போது எந்த காரியத்தை பார்த்தும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை நிச்சயமாக உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தைரியமாக நில்லுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.